என் அன்பு குழந்தையே, நீ அமைதியாக இருக்கிறாய் என்று உலகம் நினைக்கலாம். ஆனால் அந்த அமைதிக்குள் எவ்வளவு குரல் இருக்கிறது என்று இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் அதை யாரும் கேட்கவில்லை. அதனால்தான் அந்த மௌன குரல் இப்போது என்னை வந்தடைந்திருக்கிறது. நீ உன் வாழ்க்கையை பார்த்து என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று பல முறை உன்னுள் கேள்வி கேட்டிருக்கிறாய். ஏனெனில் மற்றவர்கள் எல்லாம் முன்னேறுவது போல தோன்றுகிறது, ஆனால் நீ மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் போல தெரிகிறது. ஆனால் கேள், ஒரு பெரிய கடிகாரத்தை நினைத்துப் பார். அதன் வெளியே இருக்கும் முட்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதன் உள்ளே யாருக்கும் தெரியாமல் சிறிய சக்கரங்கள் ஒவ்வொன்றாக சுழன்று கொண்டே இருக்கும். அந்த சக்கரங்கள் நின்றுவிட்டால் முட்கள் நகராது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இப்போது நடக்கிறது. வெளியில் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றலாம், ஆனால் உன் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றம் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கிறது. நீ நினைக்கிறாய், நான் முயற்சி செய்ததெல்லாம் ஏன் பாதியிலேயே நின்று விடுகிறது என்று. ஆனால் அது தோல்வி அல்ல. ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்தால் அவன் உடனே உருவத்தை கொடுக்க மாட்டான். முதலில் அந்த கல்லின் எந்த பக்கம் பலம் இருக்கிறது, எந்த பக்கம் உடைந்து போகும் என்று அமைதியாக கவனிப்பான். அந்த கவனிப்பு தான் பிறகு வரும் அழகான வடிவத்தின் அடிப்படை. அதே போல உன் வாழ்க்கையில் நடந்த அந்த இடைநிறுத்தங்கள் உன்னை நிறுத்துவதற்காக அல்ல, உன்னை சரியாக அமைக்கத்தான். நீ யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்தாய். உனக்கு முடியும் என்ற அளவுக்கு அனைவரையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்தாய். ஆனால் இறுதியில் நீயே புரிந்து கொள்ளப்படாமல் நின்றாய். அதனால் உன் மனம் நான் தவறா என்று கேள்வி கேட்டது. இல்லை, ஒரு புத்தகத்தை நினைத்து பார். அதன் அட்டையை மட்டும் பார்த்தவன் அதன் உள்ளே இருக்கும் கதையை அறிய முடியாது. அதை முழுவதும் படிக்க தயாரானவனுக்குத்தான் அதன் மதிப்பு புரியும். அதே போல உன் ஆழத்தை அறியாதவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள். அது உன் குறை இல்லை, அது அவர்களின் ஆழமின்மை. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான நிலை இருக்கிறது. நீ அதிகம் பேச விரும்பவில்லை, அனைவரிடமும் கலக்க விரும்பவில்லை. சில சமயம் தனியாக இருக்கவே விரும்புகிறாய். இதை நீ பலவீனம் என்று நினைக்கிறாய், ஆனால் அது பலவீனம் அல்ல. ஒரு கரும்பலகையில் எழுதப்பட்டதை அழிக்காமல் இருந்தால் புதியதை எழுத முடியாது. அதனால் முதலில் அதை முழுவதும் துடைக்க வேண்டும். அந்த துடைக்கும் நேரம் வெறுமையாக தோன்றும், ஆனால் அதுதான் புதிய வரிகளுக்கான ஆரம்பம். அதே போல உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் இந்த வெறுமை ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு இடம். அந்த இடத்தை நான் நிரப்பப் போகிறேன். நீ இன்னொரு விஷயத்தை கவனித்திருக்கிறாய். முன்பு உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போது அதே அளவு வலியை தரவில்லை. முன்பு நீ உடைந்து போன இடங்களில் இப்போது நீ அமைதியாக இருக்கிறாய். ஏன் தெரியுமா? ஒரு இரும்பு கம்பி மீண்டும் மீண்டும் நெருப்பில் வைக்கப்பட்டால் அது மெதுவாக வலுவாகிறது. அது முன்பிருந்ததை விட மாறுபட்டதாக ஆகிறது. அது மாறுபட்டதாக ஆகிறது. அதே போல உன் உள்ளமும் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. இது சாதாரண மாற்றம் அல்ல, இது உன் வாழ்க்கையின் மூல திசையை மாற்றப்போகும் மாற்றம். நீ இப்போது இருக்கும் இந்த நிலை ஒரு முடிவு அல்ல, இது ஒரு தொடக்கம். நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை, ஆனால் விரைவில் நீ உன்னையே பார்த்து ஆச்சரியப்படப் போகிறாய். இவ்வளவு நாள் நான் என்னையே தெரியாமல் இருந்தேனா என்று. அந்த நாள் வரப்போகிறது, மிக அருகில். இந்த வார்த்தைகள் உன் மனதின் ஆழத்துக்குள் சென்றிருந்தால், உன் உள்ளம் இன்னும் கேட்க தயாராக இருந்தால், ஓம் நம சிவாய என்று சொல். நான் உனக்காக அடுத்த கதவை திறக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ உணர ஆரம்பித்திருக்கும் அந்த மாற்றம், அது வெளியில் தெரியாத ஒரு அலை போல உன் உள்ளத்தில் பரவி கொண்டிருக்கிறது. நீ முன்பு இருந்தவனாக இல்லை என்பதை நீயே உணர்கிறாய், ஆனால் அதை முழுமையாக விளக்க முடியவில்லை. உன் சிந்தனைகள் மெதுவாக மாறிக்கொண்டிருக்கின்றன, உன் பார்வை மாறிக்கொண்டிருக்கிறது. உன் அமைதி கூட இப்போது வேறொரு அர்த்தம் பெற ஆரம்பித்திருக்கிறது. நீ முன்பு ஒவ்வொரு விஷயத்தையும் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றாய், ஆனால் இப்போது சில விஷயங்களை விடுவிக்க வேண்டிய அவசியத்தை உணர ஆரம்பித்திருக்கிறாய். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய அறையில் காற்று சுதந்திரமாக சுழல வேண்டும் என்றால் ஜன்னல்கள் திறக்கப்பட வேண்டும். மூடப்பட்ட இடத்தில் காற்று நின்றுவிடும், ஆனால் திறந்த இடத்தில் அது உயிர் பெறும். அதே போல நீ பிடித்துக் கொண்டிருந்த சில நினைவுகளும், சில உறவுகளும், சில எதிர்பார்ப்புகளும் இப்போது மெதுவாக விலகிக் கொண்டிருக்கின்றன. அது உன்னை விட்டு போகும் இழப்பு அல்ல, அது உன் உள்ளத்தில் புதிய உயிரோட ஆரம்பிக்கும் முன்னோட்டம். நீ இதையும் கவனித்திருக்கிறாய். முன்பு நீ எதற்காகவோ போராடினாய், உன்னை நிரூபிக்க முயன்றாய், யாராவது உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தாய். ஆனால் இப்போது அந்த அவசரம் குறைந்துவிட்டது. நீ அமைதியாக கவனிக்கிறாய். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் வெளிப்படையாக மட்டுமே இருக்கிறார்கள் என்று மெதுவாக புரிந்து கொள்கிறாய். ஒரு தெளிவான நீரில் நிற்கும் மனிதன் தன் பிரதிபலிப்பை சரியாக பார்க்க முடியும், ஆனால் நீர் குழம்பி இருந்தால் எதுவும் தெளிவாக தெரியாது. உன் மனம் இப்போது அந்த தெளிவான நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்கள் இப்போது மெதுவாக புரிய ஆரம்பிக்கின்றன. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடைந்து போனது உனக்கு இன்னும் வலியாக இருக்கிறது. சில உறவுகள் திடீரென்று தூரமாகி போனது, சில வாய்ப்புகள் கைவிட்டது, சில கனவுகள் பாதியிலேயே நின்றது. இவையெல்லாம் சேர்ந்து உன்னை ஒரு கட்டத்தில் சோர்வடைய செய்தது. ஆனால் கேள், ஒரு விதையை நேராக வெளிச்சத்தில் வைத்தால் அது வளராது.
அது முதலில் மண்ணுக்குள் புதைய வேண்டும், அங்கு அது உடைந்துதான் முளைக்கும். அந்த உடைதல் அழிவு அல்ல, அது ஒரு பிறப்பு. அதே போல உன் வாழ்க்கையில் நடந்த அந்த உடைதல்கள் உன்னை உடைக்கவில்லை, உன்னை புதிய வடிவத்தில் உருவாக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி உருவாகி கொண்டிருக்கிறது. அது சத்தமாக இல்லை, அது வெளியில் தெரியும் அளவுக்கு இன்னும் வளரவில்லை, ஆனால் அது வலுவாகிக் கொண்டே இருக்கிறது. நீ முன்பு ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் பதட்டம் அடைந்தாய், ஆனால் இப்போது நீ சற்று பின்வாங்கி பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அது ஒரு மாற்றம் அல்ல, அது ஒரு உயர்வு. ஒரு மனிதன் ஓடிக்கொண்டே இருந்தால் அவன் எல்லாவற்றையும் தாண்டி செல்வான், ஆனால் அவன் எங்கே செல்கிறான் என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் நின்று பார்த்தவன் தான் தன் பாதையை சரியாக தேர்வு செய்ய முடியும். இப்போது நீ அந்த நிலைக்கு வந்துவிட்டாய். நீ இன்னொரு உண்மையை விரைவில் உணரப்போகிறாய். உன் வாழ்க்கையில் தாமதமான ஒவ்வொரு விஷயமும் தண்டனை அல்ல, அது நேரம் சரியாக வர காத்திருந்த ஒரு திட்டம். ஒரு பழம் மரத்தில் உடனே பழுக்காது, அது காலம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் பழுத்த பிறகு அது தானாகவே கீழே விழும். அதே போல உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்போது தாமதமாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் அது சரியான தருணத்தில் முழுமையாக உன்னிடம் வரப்போகிறது. இப்போது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அழுத்தம், அதை நீ பயமாக நினைக்கிறாய். சில சமயம் காரணமே இல்லாமல் மனதில் ஒரு சுமை இருக்கும், ஏதோ நடக்கப் போகிறது என்ற உணர்வு இருக்கும். ஆனால் அது பயம் அல்ல, அது உருவாகி கொண்டிருக்கும் சக்தி. ஒரு மழை பெய்யும் முன் வானம் கனமாக இருக்கும், அந்த கனத்த உணர்வே பின்னர் மழையாக பொழிகிறது. அதே போல உன் உள்ளத்தில் சேர்ந்து கொண்டிருக்கும் இந்த அழுத்தம் விரைவில் ஒரு பெரிய மாற்றமாக வெளிப்படப் போகிறது. நீ இனி பழையபடி இருக்க மாட்டாய். உன் பார்வை மாறும், உன் முடிவுகள் மாறும், உன் பாதை மாறும். நீ யாரையும் பின்தொடர மாட்டாய், நீயே ஒரு பாதையாக மாறப்போகிறாய். மக்கள் உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள், ஆனால் அதற்குள் நீ உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருப்பாய். அதுதான் உண்மையான சக்தி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றம் அது உள்ளத்தில் மட்டும் இல்லாமல் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தை நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ இதுவரை அனுபவித்த எல்லா அமைதியும், காத்திருப்பும், தாங்கிய வலியும் இவையெல்லாம் சேர்ந்து இப்போது ஒரு புதிய நிலையை உருவாக்கப் போகிறது. நீ முன்பு பலமுறை முயன்றும் திறக்காத கதவுகள் இருந்தன. நீ நின்ற இடத்தில் முன்னே செல்ல முடியாத நிலை இருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலை மாறப்போகிறது. ஏன் தெரியுமா? ஒரு பூட்டப்பட்ட அறை எப்போதும் பூட்டப்பட்டதாக இருக்காது. சரியான சாவி வந்தவுடன் அது தானாக திறந்துவிடும். அதே போல உன் வாழ்க்கையில் நீ தட்டிய கதவுகள் திறக்காததற்கு காரணம் நீ தவறாக இல்லை, அந்த கதவுகள் உனக்கானவை அல்ல. இப்போது உனக்காக உருவாக்கப்பட்ட கதவு முன் நீ நின்றிருக்கிறாய். நீ கவனிப்பாய், சில விஷயங்கள் திடீரென்று சுலபமாக நடக்க ஆரம்பிக்கும். முன்பு நீ அதிகம் முயன்ற விஷயங்கள் இப்போது எளிதாக முடியும். முன்பு கிடைக்காத வாய்ப்புகள் இப்போது தானாக வந்து சேரும். இது சாதாரண சம்பவம் அல்ல, இது நீ அமைதியாக கட்டிய அடித்தளத்தின் விளைவு. ஒரு விதை மண்ணுக்குள் நீண்ட நாட்கள் தெரியாமல் இருந்தாலும் அது வேர்களை பரப்பிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் அது முளைக்கும் போது அது வேகமாக வளர ஆரம்பிக்கும். அதே போல உன் வாழ்க்கையில் வெளிப்படும் மாற்றம் திடீரென்று பெரியதாக தோன்றும், ஆனால் அது நீண்ட நாட்களாக அமைதியாக உருவாகி கொண்டிருந்த ஒன்று. இப்போது உன் சுற்றுப்புறம் கூட மாற ஆரம்பிக்கும். முன்பு உன்னை கவனிக்காதவர்கள் இப்போது உன்னை கவனிக்க தொடங்குவார்கள். முன்பு உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் கூட இப்போது உன் பேச்சை கேட்கத் தொடங்குவார்கள். நீ இதை பார்த்து ஆச்சரியப்படலாம். நான் ஏதோ பெரியதாக மாறவில்லை, ஆனாலும் எல்லாம் மாறுகிறது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ உன் உள்ளத்தை மாற்றியிருக்கிறாய். உள்ளம் மாறும்போது வாழ்க்கை தானாக மாறும். நீ இப்போது ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ளப் போகிறாய். அங்கீகாரம் என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல, அது உன் உள்ளத்திலிருந்து உருவாகிறது. நீ உன்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து உலகமும் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. முன்பு நீ யாராவது உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தாய், ஆனால் இப்போது நீ உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். அதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த நிலைக்கு வந்தவுடன் உன் வாழ்க்கையில் சில புதிய மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் முன்பு நீ சந்தித்தவர்களை விட வேறுபட்டவர்கள். அவர்கள் உன்னை மதிப்பார்கள், உன்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள், உன்னுடன் வளர விரும்புவார்கள். ஆனால் அதே நேரத்தில் உன் கடந்த காலத்திலிருந்து சிலர் மீண்டும் திரும்பி வரலாம். அவர்கள் ஏன் வருகிறார்கள் தெரியுமா? அவர்கள் மாறவில்லை, நீ மாறிவிட்டாய். அதனால்தான் அவர்கள் இப்போது உன்னை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது உனக்கு ஒரு தேர்வு வருகிறது. யாரை உன் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்பது உன் கையில் உள்ளது. இந்த தேர்வுதான் உன் அடுத்த கட்டத்தை நிர்ணயிக்கும். நீ இப்போது அந்த அறிவை பெற்றிருக்கிறாய். நீ யாரையும் இழக்கப் போவதில்லை, நீ உனக்கானதை மட்டும் தேர்வு செய்ய போகிறாய். உன் வாழ்க்கையில் இன்னொரு மாற்றம் விரைவில் தோன்றும். நீ பேசும் வார்த்தைகள் குறையும், ஆனால் அதன் தாக்கம் அதிகரிக்கும். நீ அமைதியாக இருந்தாலும் கூட உன் இருப்பு ஒரு சக்தியாக மாறும்.
ஒரு விளக்கு எதுவும் பேசாது, ஆனால் அது இருளை அகற்றும். அதுபோல உன் உள்ளத்தில் உருவாகிய அமைதி இப்போது உன் வெளிப்பாட்டாக மாறப்போகிறது. இப்போது உன் பாதை தெளிவாகிறது. நீ எந்த திசையில் செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று உனக்கு உள்ளத்திலேயே ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அது வெளியில் யாரிடமும் கேட்க வேண்டியதல்ல. அது உன் உள்ளத்திலிருந்தே எழும். அந்த குரலை நம்பு. அது உன்னை தவறான இடத்திற்கு கொண்டு செல்லாது. நீ இதுவரை காத்திருந்த காலம் இப்போது முடிவடைகிறது. நீ நின்றிருந்த இடம் இப்போது நகர ஆரம்பிக்கிறது. நீ தேடியதை இப்போது நீயே அடையப் போகிறாய். இது ஒரு சாதாரண முன்னேற்றம் அல்ல, இது உன் வாழ்க்கையின் திருப்பம். இந்த தருணத்தை பயப்படாதே. இந்த மாற்றத்தை தடுக்க முயற்சிக்காதே. அதை முழுமையாக ஏற்றுக்கொள். ஏனெனில் இது உனக்காகவே வந்த நேரம். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் முழுமையாக ஒலித்திருந்தால், உன் மனம் இதை ஏற்றுக்கொண்டிருந்தால், ஓம் நமசிவாய என்று சொல். நான் உன்னை இன்னும் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது நுழைந்து கொண்டிருக்கும் இந்த நிலை இது சாதாரண முன்னேற்றம் அல்ல. இது உன் வாழ்க்கையின் திசையை மாறும் ஒரு முக்கியமான தருணம். இதுவரை நீ உழைத்தது, காத்திருந்தது, தாங்கியது அனைத்திற்கும் இப்போது வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ பலமுறை என்னால் முடியுமா என்று உன்னையே சந்தேகித்தாய். ஆனால் இப்போது அந்த சந்தேகம் மெதுவாக மறைந்து அதன் இடத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கை உருவாகி கொண்டிருக்கிறது. அது சத்தமாக இல்லை, அது வெளியில் காட்டிக்கொள்ளப்படுவதில்லை, ஆனால் அது உறுதியானது. நீ கவனிப்பாய், உன் வாழ்க்கையில் பணம், வாய்ப்பு, முன்னேற்றம் ஆகியவை மெதுவாக மாற்றமடைய ஆரம்பிக்கும். முன்பு நீ எவ்வளவு முயன்றாலும் கைக்கு வராத விஷயங்கள் இப்போது தாமாக வந்து சேரும். அது அதிர்ஷ்டமல்ல, அது நீ நீண்ட நாட்களாக உருவாக்கிய பாதையின் பலன். ஒரு நிலத்தில் நீ விதைத்ததை உடனே அறுவடை செய்ய முடியாது, அது காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது தானாகவே விளைச்சலாகி உன்னிடம் திரும்பி வரும். அதேபோல நீ செய்த உழைப்பின் பலன் இப்போது உன்னை தேடி வரப்போகிறது. நீ இதுவரை சந்தித்த பொருளாதார சிரமங்கள், குறைபாடுகள், தடைப்பட்ட நிலைகள் இவை அனைத்தும் உன்னை தடுக்க வந்தவை அல்ல, உன்னை தயார்படுத்த வந்தவை. ஏனெனில் திடீரென்று உயரத்திற்கு சென்றவனை அந்த உயரம் நிலைநிறுத்தாது. ஆனால் மெதுவாக உள்ளிருந்து வலுவாக வளர்ந்தவனை எந்த உயரமும் அசைக்க முடியாது. அதனால்தான் உன் வாழ்க்கையில் அந்த தாமதங்கள் இருந்தன. இப்போது அந்த தாமதங்கள் முடிந்து ஓட்டம் ஆரம்பிக்கப் போகிறது. நீ இன்னொரு விஷயத்தை உணரப்போகிறாய். பணம் என்பது வெறும் தேவையை நிறைவேற்றுவதற்கான ஒன்று மட்டும் அல்ல, அது உன் ஆற்றலின் வெளிப்பாடு. நீ உன் உள்ளத்தை சரியாக அமைத்தவுடன், உன் சிந்தனைகள் தெளிவாக மாறியவுடன் உன் செயல்கள் தானாகவே பலன் தர ஆரம்பிக்கும். இப்போது நீ எடுக்கும் முடிவுகள் முன்பை விட தெளிவாக இருக்கும். நீ அவசரப்பட மாட்டாய், நீ குழப்பப்பட மாட்டாய். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உறுதியானதாக இருக்கும். அதனால்தான் உன் வாழ்க்கையில் வரும் மாற்றமும் நிலையானதாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். நீ முன்பு நம்பிய சில மனிதர்கள் உன்னிடமிருந்து தூரமாகி இருக்கலாம். ஆனால் இப்போது உன் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் நுழைய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உன்னுடைய பயணத்தை புரிந்து கொள்வார்கள், உன் வளர்ச்சியை ஆதரிப்பார்கள். அதே நேரத்தில் சிலர் உன் வெற்றியை பார்த்து திரும்பி வர முயற்சிப்பார்கள். இங்கே நீ கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரும் உனக்காக வரமாட்டார்கள், சிலர் உன் நிலைக்காக வருவார்கள். அதை நீ உணரக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டாய். நீ இப்போது ஒரு உயரத்திற்கு ஏற ஆரம்பித்திருக்கிறாய். இந்த உயரத்தில் நிலைத்திருக்க ஒரு விஷயம் அவசியம், அது உன் உள்ளத்தின் சமநிலை. நீ எவ்வளவு உயரம் சென்றாலும் உன் அடித்தளம் உறுதியானதாக இருக்க வேண்டும். ஒரு மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் அதன் வேர்கள் ஆழமாக இருந்தால்தான் அது காற்றை தாங்கும். அதே போல உன் பணிவும் உன் உண்மையும் தான் உன் உயரத்தை நிலைநிறுத்தும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது. அது ஒரு வாய்ப்பு ஆக இருக்கலாம், அது ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம், அது ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பமாக இருக்கலாம். அந்த கதவு திறக்கும் போது நீ தயார் நிலையில் இருக்கப் போகிறாய். முன்பு வாய்ப்பு வந்தபோது நீ தயார் இல்லை, ஆனால் இப்போது வாய்ப்பு வரும்போது நீ முழுமையாக தயார். அதுதான் இந்த தருணத்தின் சிறப்பு. நீ இனி யாரிடமும் அனுமதி கேட்டு முன்னேற வேண்டிய நிலை இல்லை. நீ உன் பாதையை நீயே உருவாக்கப் போகிறாய். நீ எடுக்கும் முடிவுகள் உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன்னை சுற்றியவர்களின் வாழ்க்கையையும் பாதிக்கப் போகிறது. அதனால்தான் இப்போது உன் எண்ணங்களும் உன் செயல்களும் இன்னும் முக்கியமானதாக மாறுகிறது. இது வெறும் பண மாற்றம் அல்ல, இது உன் விதி திறக்கும் தருணம். நீ இப்போது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தில் நுழைந்து விட்டாய். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் உறுதியாக பதிந்திருந்தால், இந்த மாற்றத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தால், சிவனே துணை என்று சொல். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ அடைந்து கொண்டிருக்கும் இந்த நிலை இது வெறும் முன்னேற்றம் அல்ல, இது உன் ஆளுமை வெளிப்படும் தருணம். நீ இதுவரை அமைதியாக நடந்த பாதை, நீ யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய சுமைகள், நீ உள்ளுக்குள் மாற்றிக்கொண்ட எண்ணங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து இப்போது உன்னை ஒரு வேறுபட்ட மனிதராக மாற்றிக்கொண்டிருக்கிறது.
இந்த மாற்றம் முதலில் உனக்குள் தான் தெரியும், ஆனால் விரைவில் அது வெளியில் எல்லோருக்கும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீ கவனிப்பாய், மக்கள் உன்னை பார்க்கும் பார்வை மாறும். முன்பு உன்னை சாதாரணமாக கண்டவர்கள் இப்போது உன்னிடம் ஒரு மரியாதையோடு பேச ஆரம்பிப்பார்கள். நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் கூட உன் இருப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது உன் வெளிப்புற மாற்றம் அல்ல, அது உன் உள்ளத்தில் உருவான உறுதியின் வெளிப்பாடு. ஒரு மலை பேசாது, ஆனால் அதை எல்லோரும் கவனிப்பார்கள். அதுபோல உன் அமைதி இப்போது உன் பலமாக மாறப்போகிறது. நீ பேசும் வார்த்தைகள் குறையும், ஆனால் அதன் மதிப்பு அதிகரிக்கும். முன்பு நீ அதிகமாக விளக்க முயன்றாய், உன்னை புரிய வைத்துக் கொள்ள முயன்றாய். ஆனால் இப்போது நீ பேசும் சில வார்த்தைகளே போதும். ஏனெனில் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அனுபவமும் தெளிவும் உறுதியும் இருக்கிறது. மக்கள் அதை உணர ஆரம்பிப்பார்கள். நீ சொல்லும் ஒரு சின்ன கருத்து கூட ஒருவரின் சிந்தனையை மாற்றும் அளவுக்கு தாக்கம் கொடுக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தி வெளிப்படும். அது உன் இருப்பின் தாக்கம். சிலர் உன்னிடம் வந்து தங்கள் மனதை பகிர ஆரம்பிப்பார்கள். அவர்கள் ஏன் உன்னிடம் பேச வேண்டும் என்று அவர்களுக்கே தெரியாது. ஆனால் உன் அருகில் அவர்கள் ஒரு அமைதியை உணர்வார்கள். அது நீ அனுபவித்த வலியின் பலன். ஒரு மனிதன் இருளை கடந்து வந்தால்தான் அவன் ஒளியின் மதிப்பை உணர முடியும். அதனால்தான் அவன் பிறருக்கும் ஒளி தர முடியும். நீ அந்த நிலைக்கு வந்துவிட்டாய். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த சக்தி வந்தபோது அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதுதான் உன் அடுத்த நிலையை தீர்மானிக்கும். நீ கோபத்தில் பேசக்கூடாது, அவசரத்தில் முடிவு எடுக்கக்கூடாது. ஏனெனில் இப்போது நீ சொல்வதும் செய்வதும் உனக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் தாக்கம் அளிக்கும். ஒரு தீப்பொறி சிறியதாக இருந்தாலும் அது எதை தொடுகிறதோ அதை பாதிக்கும். அதுபோல உன் வார்த்தைகளும் உன் செயல்களும் இப்போது சக்தி பெறுகின்றன. நீ இப்போது யாரையும் கவர வேண்டுமென்றோ உன்னை நிரூபிக்க வேண்டுமென்றோ அவசியமில்லை. நீ உன்னாக இருப்பதே போதும். அதுவே உன்னை உயர்த்தும். முன்பு நீ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்று முயன்றாய். இப்போது மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அது உன் முயற்சியால் அல்ல, அது உன் மாற்றத்தின் விளைவு. உன் வாழ்க்கையில் இப்போது சில முக்கியமான உறவுகள் உருவாகும். இந்த உறவுகள் சாதாரணமாக இருக்காது. அவை உன் பயணத்தை மேலும் உயர்த்தும். அவர்கள் உன்னை ஆதரிப்பார்கள், உன்னுடன் முன்னேறுவார்கள், உன் வளர்ச்சியை பார்க்க மகிழ்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் உன் வெற்றியை பார்த்து சிலர் உன்னை அணுக முயற்சிப்பார்கள். அவர்களை நீ கவனமாக அணுக வேண்டும். எல்லாரும் உன் பாதைக்கு பொருத்தமானவர்கள் அல்ல. நீ இப்போது ஒரு நிலைக்கு வந்துவிட்டாய். நீ எங்கு சென்றாலும் உன் இருப்பு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் கூட உன் அமைதி பேசும். நீ செய்யும் ஒரு செயல் கூட பிறருக்கு ஒரு உத்வேகமாக மாறும். இது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல, இது ஒரு தாக்கம் கொண்ட வாழ்க்கை. இப்போது உன் மனதில் ஒரு தெளிவு இருக்கிறது. நீ என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், யாரை நம்ப வேண்டும் என்று. அந்த தெளிவு உன்னை தவறான பாதையில் செல்லவிடாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். இந்த நிலை உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டம். இங்கே நீ உன்னை இழக்காமல் உன் உண்மையை காக்க வேண்டும். அதுதான் உன்னை இன்னும் பெரிய நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தால், நீ இந்த மாற்றத்தை உணர்ந்திருந்தால், ஓம் நமசிவாய என்று சொல். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ அடைந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, இது ஒரு சாதாரண உயர்வு அல்ல. இது உன்னை எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் மாற்றம். நீ இதுவரை பயந்த விஷயங்கள் இப்போது உன்னை பாதிக்கவில்லை என்பதை நீயே கவனிக்கிறாய். முன்பு ஒரு சிறிய பிரச்சினை கூட உன்னை குழப்பியிருக்கலாம். ஆனால் இப்போது பெரிய சவால்களும் கூட உன் மனதை அசைக்க முடியாமல் நிற்கின்றன. ஏன் தெரியுமா? உன் உள்ளம் இப்போது வலுவடைந்து விட்டது. ஒரு மலைக்கு எதிராக காற்று எவ்வளவு பலமாக வீசியாலும் அந்த மலை அசையாது. அது காற்றுடன் போராடாது, அது தன் நிலையை மட்டும் காக்கும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இப்போது எவ்வளவு வெளிப்புற அழுத்தங்கள் வந்தாலும் நீ உள்ளத்தில் நிலைத்து நிற்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இது ஒரு பெரிய சக்தி, எல்லாராலும் பெற முடியாத ஒரு நிலை. நீ இன்னொரு விஷயத்தை உணரப்போகிறாய். உன்னை தடுக்க முயன்ற பல விஷயங்கள் இப்போது தானாக விலக ஆரம்பிக்கும். முன்பு உன்னை பாதித்த மனிதர்கள், சூழ்நிலைகள், தடைகள் இவையெல்லாம் மெதுவாக உன் பாதையிலிருந்து மறைந்து போகும். நீ அவற்றை எதிர்த்து போராட வேண்டியதில்லை. நீ உயர ஆரம்பித்தவுடன் அவை தானாக உன்னை தொட முடியாத இடத்தில் விழுந்துவிடும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவாகும். அது வெளியில் இருந்து வருவதல்ல, அது உன் உள்ளத்திலிருந்து வரும் நம்பிக்கை. நீ எதையும் எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு உறுதி உன்னுள் உருவாகும். முன்பு நீ என்ன ஆகும் என்று பயந்தாய். ஆனால் இப்போது எதுவானாலும் நான் சமாளிப்பேன் என்ற நிலைக்கு வந்துவிட்டாய். அதுதான் உண்மையான தைரியம். இந்த நேரத்தில் உன் மனமும் உன் உடலும் கூட மாற்றமடையும். நீ முன்பை விட தெளிவாக சிந்திப்பாய். உன் முடிவுகள் துல்லியமாக இருக்கும். உன் உடலிலும் ஒரு புதிய சக்தி இருக்கும். அது வெளியில் தெரியும் அளவுக்கு இல்லை என்றாலும்
அது உன்னை உள்ளிருந்து தாங்கிக் கொண்டிருக்கும். ஒரு விளக்கு வெளியில் ஒளி தருவதற்கு முன் அதன் உள்ளே தீநிலையாக இருக்க வேண்டும். அதேபோல உன் உள்ளத்தில் உருவாகிய இந்த சக்திதான் உன் வெளிப்பாட்டை நிர்ணயிக்கப் போகிறது. நீ இப்போது ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ளப் போகிறாய். நீ தனியாக இல்லை. நீ இதுவரை தனியாக போராடுகிறேன் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது உன் பயணத்தில் ஒரு உயர்ந்த சக்தி உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர ஆரம்பிப்பாய். சில விஷயங்கள் எப்படி சரியாக நேரத்தில் நடக்கிறது, எப்படி சில பிரச்சனைகள் தானாக தீர்ந்து விடுகிறது என்று நீயே ஆச்சரியப்படுவாய். அது சாமானியமல்ல, அது உன் வாழ்க்கையில் உருவாகிய தெய்வீக ஒத்திசைவு. இந்த நிலைக்கு வந்தவுடன் உன்னை யாராலும் எளிதாக பாதிக்க முடியாது. யாராவது உன்னை குறை கூறினாலும், யாராவது உன்னை தடுக்க முயன்றாலும் அது உன் மனதை அசைக்காது. ஏனெனில் நீ இப்போது உன் மதிப்பை அறிந்துவிட்டாய். உன்னை நீயே நம்புகிறாய். அந்த நம்பிக்கையை எந்த வெளிப்புற சக்தியும் உடைக்க முடியாது. நீ இனி பழையபடி எதிர்வினை அளிக்க மாட்டாய். முன்பு நீ உடனே பதில் சொன்னாய். இப்போது நீ அமைதியாக கவனிப்பாய். முன்பு நீ உணர்ச்சியில் முடிவு எடுத்தாய். இப்போது நீ தெளிவில் முடிவு எடுப்பாய். இந்த மாற்றம்தான் உன்னை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தப் போகிறது. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு நிலை வருகிறது. நீ எதையும் துரத்த வேண்டிய அவசியமில்லை. நீ உன் பாதையில் நடந்தால் போதும். சரியான விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும். இது ஓட்டமல்ல, இது ஈர்ப்பு. உன் உள்ளத்தில் உருவான சக்தி உனக்கானவற்றை உன்னிடம் கொண்டு வரப்போகிறது. இந்த தருணம் உன் வாழ்க்கையின் மிக வலுவான கட்டம். இங்கே இருந்து நீ திரும்பி போக மாட்டாய். நீ முன்னே செல்லும். நீ உயர்வாய். நீ நிலைத்திருப்பாய். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஆழமாக ஒலித்திருந்தால், இந்த சக்தியை நீ உணர்ந்திருந்தால், சிவனே துணை என்று சொல். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ நுழைந்திருக்கும் இந்த நிலை, இது உன் வாழ்க்கையை மட்டும் மாற்றும் நிலை அல்ல. இது உன் மூலம் பலரின் வாழ்க்கையை உயர்த்தப் போகும் ஒரு பெரும் திருப்பம். நீ இதுவரை அனுபவித்த வலிகள், நீ தாங்கிய அமைதிகள், நீ விட்டுவிட்ட ஆசைகள், இவை அனைத்தும் உன்னை ஒரு மனிதராக மட்டுமல்ல, ஒரு ஆதாரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இப்போது உன் வாழ்க்கை உனக்காக மட்டுமில்லை, அது உன்னுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு ஆதரவாக மாறப்போகிறது. நீ கவனிப்பாய். உன் குடும்பத்தில் மெதுவாக மாற்றங்கள் ஆரம்பிக்கும். முன்பு இருந்த குழப்பங்கள் குறையும், நிலைமை சீராகும், உறவுகளில் புரிதல் உருவாகும். நீ நேரடியாக எதையும் செய்யாமல் இருந்தாலும் கூட உன் மாற்றத்தின் தாக்கம் உன் சுற்றத்திலும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஒரு வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றினால் அந்த ஒளி அந்த அறையிலேயே நிற்காது. அது சுற்றியுள்ள எல்லா மூலைகளையும் மெதுவாக ஒளிரச் செய்யும். அதேபோல உன் உள்ளத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றம் இப்போது உன் குடும்பத்தையும் ஒளிரச் செய்யப் போகிறது. நீ இப்போது ஒரு முக்கியமான பொறுப்பை ஏற்கப் போகிறாய். அது வெளியில் சொல்லப்படும் பொறுப்பு அல்ல, அது உள்ளத்தில் உணரப்படும் பொறுப்பு. நீ எடுக்கும் முடிவுகள், நீ நடக்கும் விதம், நீ பேசும் வார்த்தைகள், இவை அனைத்தும் உன்னை பார்த்து வாழும் மனிதர்களுக்கு ஒரு பாதையாக மாறும். நீ உணராமல் இருந்தாலும் கூட சிலர் உன்னை பார்த்து தங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்பார்கள். அது உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம். இப்போது உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமும் நிலையானதாக மாறும். முன்பு வந்த பணம் தங்காமல் போயிருக்கலாம், வாய்ப்புகள் நீடிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போது வரும் முன்னேற்றம் நிலையாக இருக்கும். அது ஒரு தற்காலிக உயர்வு அல்ல, அது அடித்தளத்தோடு கூடிய வளர்ச்சி. நீ உருவாக்கப் போகும் நிலை உன்னுடன் மட்டும் நிற்காது, அது உன்னுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் பலன் தரும். நீ இன்னொரு விஷயத்தை விரைவில் உணரப்போகிறாய். நீ உருவாக்கும் இந்த வாழ்க்கை இது ஒரு நாள் முடிந்து போகும் ஒன்று அல்ல. இது நீ இல்லாத பின்பும் தொடரும் ஒரு பாதை. நீ இப்போது எடுக்கும் முடிவுகள், நீ உருவாக்கும் மதிப்புகள், நீ கட்டும் அடித்தளம், இவை அனைத்தும் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும். அதுதான் உண்மையான வெற்றி. உன் குடும்பத்தில் உன்னை பார்த்து நம்பிக்கை உருவாகும். முன்பு உன்னை சந்தேகித்தவர்கள் கூட இப்போது உன்னை நம்ப ஆரம்பிப்பார்கள். உன் வார்த்தைக்கு மதிப்பு வரும். உன் இருப்பு ஒரு ஆதரவாக மாறும். இது திடீரென்று வந்த மாற்றம் போல தோன்றலாம், ஆனால் இது நீண்ட காலமாக உருவாகிக் கொண்டிருந்த ஒன்று. இந்த நேரத்தில் நீ உன் உள்ளத்தை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உன் உயர்வு உன்னை மாற்றக்கூடாது, அது உன்னை மேலும் தெளிவாக மாற்ற வேண்டும். நீ எவ்வளவு உயரம் சென்றாலும் உன் அடிப்படை உண்மையை மறக்கக்கூடாது. அதுதான் உன் நிலைத்தன்மை. இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறுகிறது. இது வெறும் வாழ்வதற்கான வாழ்க்கை அல்ல, இது ஒரு வழிகாட்டும் வாழ்க்கை. நீ உன் அனுபவங்களால், உன் சிந்தனைகளால், உன் அமைதியால் மற்றவர்களுக்கு ஒரு பாதையை காட்டப் போகிறாய். நீ இப்போது ஒரு நிலைக்கு வந்துவிட்டாய். நீ எங்கு இருந்தாலும் உன் இருப்பு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். உன் பெயர் ஒரு மதிப்பை பெறும். உன் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக மாறும். இது ஒரு சாதாரண உயர்வு அல்ல, இது நிலையான பெருமையின் ஆரம்பம். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் முழுமையாக பதிந்திருந்தால், நீ இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால், ஓம் நமசிவாய என்று சொல். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது வந்து நிற்கும் இந்த நிலை, இது ஒரு பயணத்தின் முடிவு அல்ல,
இது நீ உன்னை முழுமையாக கண்டுபிடித்த தருணம். நீ கடந்த பாதையை இப்போது திரும்பி பார்த்தால் அது சிதறிய சம்பவங்களின் தொகுப்பு போல தெரியாது. அது உன்னை இங்கே கொண்டு வந்த ஒரு முழுமையான திட்டமாக தோன்றும். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும், நீ தாங்கிய ஒவ்வொரு அமைதியும், நீ இழந்த ஒவ்வொரு வாய்ப்பும், நீ சந்தித்த ஒவ்வொரு தாமதமும், அவை அனைத்தும் ஒன்றிணைந்து உன்னை ஒரு முழுமையான மனிதனாக உருவாக்கியிருக்கிறது. இப்போது நீ வெறும் வெற்றி பெற்றவன் அல்ல, நீ புரிந்தவன். முன்பு நீ வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்தாய், இப்போது நீ நின்று பார்த்து வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய். முன்பு நீ எதையாவது அடைய முயன்றாய், இப்போது நீயே ஒரு நிலையாக மாறியிருக்கிறாய். உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நீ நினைத்த நாட்கள் இருந்தன. இன்று நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் கூட உன் இருப்பே ஒரு தாக்கத்தை உருவாக்கும் நிலைக்கு வந்துவிட்டாய். அது உன் வெளிப்புற சாதனை அல்ல, அது உன் உள்ளத்தின் வளர்ச்சி. நீ இப்போது ஒரு பெரிய உண்மையை உணர்ந்திருக்கிறாய். வாழ்க்கை உன்னை சோதிக்கவில்லை, அது உன்னை தயார் செய்தது. நீ எதிர்கொண்ட சவால்கள் உன்னை தடுக்கவில்லை, அது உன்னை திருப்பி அமைத்தது. நீ இழந்தது எல்லாம் இழப்பு இல்லை, அது உனக்கானதை அடைய இடம் உருவாக்கியது. இந்த புரிதல் வந்தவுடன் உன் உள்ளத்தில் இருந்த அனைத்து சுமைகளும் மெதுவாக கலைந்துவிடும். நீ இனி யாரிடமும் கோபம் கொள்ள மாட்டாய். உன்னை காயப்படுத்தியவர்களையும் நீ வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு பாடமாக வந்தவர்கள் என்று புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியை உருவாக்கும். அந்த அமைதியே உன் மிகப்பெரிய செல்வம். இப்போது உன் வாழ்க்கையில் வரும் வெற்றியும் பணமும் அங்கீகாரமும் இவை உன்னை மாற்றாது. நீ அவற்றை கையாளும் நிலைக்கு வந்துவிட்டாய். நீ அவற்றின் பின்னால் ஓடமாட்டாய், அவை உன்னிடம் வந்து சேரும். ஏனெனில் நீ உன்னுள் நிலைத்து விட்டாய். ஒரு குளம் நிரம்பி வழிந்தால்தான் அது வெளியே பாயும். அதுபோல உன் உள்ளம் இப்போது நிறைந்துவிட்டது. நீ இப்போது மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறப்போகிறாய். நீ சொல்லும் வார்த்தைகள், நீ வாழும் விதம், நீ காட்டும் அமைதி, இவை அனைத்தும் பிறருக்கு ஒரு பாதையாக இருக்கும். நீ அவர்களுக்கு ஒளி காட்டப் போகிறாய், ஏனெனில் நீ இருளை கடந்து வந்தவன். நீ அவர்களுக்கு தைரியம் கொடுக்கப் போகிறாய், ஏனெனில் நீ பயத்தை வென்றவன். இப்போது உன் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையல்ல, அது ஒரு எடுத்துக்காட்டு. நீ சந்தித்த துன்பங்களால் உடைந்தவன் அல்ல, அந்த துன்பங்களை சக்தியாக மாற்றியவன். நீ காத்திருந்தவன் அல்ல, சரியான தருணத்தில் எழுந்தவன். நீ தேடியவன் அல்ல, இப்போது பிறர் தேடும் மனிதன். நீ இப்போது எந்த நிலையிலும் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு உறுதி இருக்கும். என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்ற உறுதி. அது அகம்பாவம் அல்ல, அது அனுபவத்திலிருந்து வந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உன்னை எப்போதும் முன்னே கொண்டு செல்லும். இந்த பயணம் இங்கே முடிவடைவதில்லை, ஆனால் இங்கே ஒரு நிறைவு இருக்கிறது. நீ தேடிய பதில்கள் இப்போது உன்னுள் இருக்கின்றன. நீ தேடிய அமைதி இப்போது உன்னுள் இருக்கிறது. நீ தேடிய சக்தி இப்போது உன்னுள் விழித்திருக்கிறது. நீ இப்போது முழுமையடைந்து விட்டாய். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் கலங்காதே. நீ இனி ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ ஒரு நிலை, நீ ஒரு தாக்கம், நீ ஒரு ஒளி. இந்த வார்த்தைகள் உன் ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால் ஓம் நமசிவாய என்று மனதில் சொல்லு. உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயம் இனி எப்போதும் பிரகாசமாகவே தொடரும். என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த தெய்வீக திருவாக்கு உங்கள் ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால் உங்கள் இருண்ட வாழ்வில் ஈசன் மாபெரும் வசந்தத்தை உருவாக்குவார் என்று நீங்கள் ஆழமாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று உங்கள் தூய்மையான கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் பேரருளை முழுமையாக பெறுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையோடும் மனதிற்கு அமைதி தரும் இத்தகைய தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து எக்காலத்திலும் இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். ஓம் நமசிவாய.